நான் உங்கள் பிரம்ம விஜயன். நம்ம இன்னைக்கு வீடியோல நவநாயகர்கள், அதாவது பஞ்சாங்கத்துல முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா நவநாயகர்கள் போட்டிருக்கோம். அதாவது ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, ரஷ்யாதிபதி, ரசாதிபதி, தானியாதிபதி, மேகாதிபதி, நிராசாதிபதி, இது மாதிரி 9 நவநாயகர்கள் இருப்பாங்க. இதை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாட்டில் இப்போ இந்த பஞ்சாங்கத்துப்படி எந்தெந்த காலத்தில் மழை பெய்யும், எப்போ விளைச்சல் அதிகமாக இருக்கும், அரசாங்கம் எப்படி நல்லா நடக்குமா, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமா, அதெல்லாம் இந்த நவநாயகர்களை பொறுத்து தான் நம்ம எல்லாமே பலன் சொல்கிறாங்க. சரி, இந்த நவநாயகர்கள் இப்போ ஒரு கிரகத்துக்கு மொத்தம் 9 கிரகம், அதில் ராகுக்கு தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்கு இந்த நவநாயகர்கள் பதவி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்தோன்னே படிக்கிறோம், ராஜா இவரு, மந்திரி இவரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அது எப்படி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க, அது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஜோதிடங்களுக்கே அது தெரியாத இருக்குது. சரிங்களா? அதுதான் தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இப்போ சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ராஜா ராஜா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் வருட பிறப்பு தொடங்குது இல்லைங்களா? அதற்கு கடைசி மாதம் தமிழ்ல பங்குனி மாதம், சித்திரை மாதம் பிறக்க போதுன்னா அந்த அதுக்கு முன் மாதம் பங்குனி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பிரதமை வரும் நாளோட அதிபதி தான் ராஜாவா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்படி பார்த்தோம்னா இப்ப நம்ம விசுவாச வருஷத்துக்கு ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியனா வர. ஏன்னு கேட்டீங்கன்னா பங்குனி மாத வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை வந்தது, அதனால அவர் சூரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா மந்திரி. மந்திரி யாரு பாத்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் நுழையும் நாள், மேஷத்து ராசியில சூரியன் நுழையும் நாள் தான் இந்த மந்திரியா நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? சரி, மேஷத்துல எப்ப சூரியன் நுழைறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பங்குனி மாசம் 30ஆம் தேதி, அதாவது விசுவாவசுக்கு முந்தின வருடம் பங்குனி மாசம் 30ஆம் தேதி மேஷத்துல சூரியன் போறாரு. அந்த கிழமை பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால இந்த வருடத்தோட மந்திரி சூரியன். சரிங்களா? சரி, அடுத்து சேனாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் சூரியன் நுழைகின்ற நாள் தான் நாளோட அதிபதி. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சேனாதிபதி அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சனி இந்த வருடம் பாத்தீங்கன்னா சனி பகவான் சேனாதிபதியா வரார். அது என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 31ஆம் தேதி. இந்த வருடத்தோட ஆடி மாதம் 31ஆம் தேதி தான் சிம்ம ராசியில சூரியன் நுழைகிறார். சரிங்களா? அடுத்து அர்க்காதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நாளின் அதிபதி அர்க்காதிபதி அப்படின்னு சொல்றாங்க. மிதுன ராசியில சூரியன் எப்ப நுழைகிறாரு கேட்டீங்கன்னா ஆனி மாசம் 1ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியில நுழைகிறாரு. அப்போ மிதுன ராசி நுழையும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறனால அது அதிபதி சூரியன், அவர் தான் இங்க அர்க்காதிபதியா வர்றாரு. அடுத்து சஸ்யாதிபதி, கடகத்தில் சூரியன் நுழைகின்ற நாள், கடக ராசியில சூரியன் நுழைகின்ற தான் சஸ்யாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்ப பாத்தீங்கன்னா ஆனி மாசம் 32ஆம் தேதி புதன்கிழமையா வர்றதுனால அதோட அதிபதி புதன், அவர் தான் இந்த வருடத்தோட சஸ்யாதிபதியா இருக்கிறாரு. அடுத்து ரசாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா துலா ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நாளின் அதிபதி, அது ரசாதிபதியா வர்றாரு. அவர் வெள்ளிக்கிழமை வர்றதுனால அவர் சுக்கிரன் அதோட அதிபதி, அவர் ரசாதிபதியா வர்றாரு. ரசாதிபதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 31ஆம் தேதி சூரியன் துலா ராசிக்குள்ள நுழைகிறாரு. அதனால சுக்கிரன் ரசாதிபதியா வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தானியாதிபதி யாரு பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நாளின் அதிபதி, தனுசு ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நாளின் அதிபதி தானியாதிபதியா வராரு. கார்த்திகை மாசம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அப்போ சூரியன் தனுசு ராசிக்குள்ள நுழைகிறாரு. அப்போ அந்த நாளின் அதிபதி சந்திரன், அவர் தான் இங்க தானியாதிபதியா வராரு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மேகாதிபதி என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் நுழையும் நாளோட அதிபதி தான் மேகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆனி மாசம் 8ஆம் தேதி சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துல போறாரு. அப்போ அன்னையோட கிழமை பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அப்போ சூரியனே மேகாதிபதியா வராரு. அடுத்து நிரசாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நாளின் அதிபதி, அவரு நிரசாதிபதி அப்படின்னு சொல்றோம். அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் 30ஆம் தேதி இந்த சூரியன் மகர ராசிக்குள்ள நுழைகிறாரு. அப்போ அன்னைக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை இருக்கிறதுனால அந்த நிரசாதிபதி புதனாக வராரு. சரிங்களா? இப்படித்தான் இந்த 9 நவநாயகர்களுக்கும் உண்டான அதிபதிகளை நம்ம இந்த 7 கிரகங்களுக்குள்ள கண்டுபிடிக்கிறோம். இதுல ராகு கேதுக்கள் வரமாட்டாங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சூரியனை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா நவநாயகரோட பதவிகளும் கொடுக்கப்படுது. சரிங்களா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.